ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம கையில் போல்ட்டோட லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன போல்ட் Z40 அல்ட்ரா TWS நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போது பண்ணி ஏன் பண்ணி நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு ஃபிட்டெக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஸோ அன்பாக்சிங் போது பண்ணி பாக்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து TWS ஃபோட்டோ, ANC, பேக் சைடில் ENC, டச் கண்ட்ரோல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் அங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஓகே, அன்பாக்சிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணால் ஸோ ஸ்லைடிங் பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரே புஷ். ஸோ ஸ்லைடிங் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ போல்ட் லைக் நெவர் பிஃபோர் ஒரு பிராண்டிங். ஸோ இது எப்படி எடுத்தோம்னா ஓகே, இதோட அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கு. ஓகே, இதில் பார்த்தோம்னா ஆக்சரிஸ் இயர்ஸ்னு சொல்லி இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு சார்ஜிங் கேபிள் அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணால் ஸோ டோன் ஆன் த ANC வித் தீஸ் ஸ்டெப்ஸ். ஸோ ஏஎன்சிக்கு ஒரு கைட். ஸோ அப்படி எடுத்தோம்னா ஸோ ஹெட்செட் அப்படியே இதை ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கே செம ப்ரீமியமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கீழே மேட் ஃபினிஷ், மேலே பார்த்தோம்னா ஷைனி ரிஃப்ளெக்டிவ் பேக், பார்க்குறதுக்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே மேட் ஃபினிஷ், 4 இண்டிகேஷன் லைட் பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் டைப் சி கண்ட்ரோல். ஸோ ப்ளஸ் ஒரு மெட்டாலிக் ரிம்மும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணால் ஹெட்செட் அமேசிங் கைஸ். இட்ஸ் அன் அமேசிங் ஒன். ஸோ சீரியஸாக செம்ம ப்ரீமியமான ஃபினிஷ். ஸோ நல்ல ஒரு ஃபீலோட நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஆல்வைஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ இம்ப்ரெஸ்ட். ஸோ பில் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் ஃபினிஷும் பார்க்க சூப்பராக இருக்குது. போல்ட்டோட பிராண்டிங். ஸோ மேக்ஸில் ஷைனியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்டேட் இன் ஃபார் த ரிவ்யூ கைஸ். ஸோ ரிவ்யூ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அண்ட் எக்ஸ்ட்ரா பியர் ஆஃப் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ ஹெட்ஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இட்ஸ் அன் அமேசிங் ஒன். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சோ அப்படியே பேக் பண்ணுவோம். ஸோ ரிவ்யூவில் சந்திக்கலாம் கைஸ். ரிவ்யூவில் சந்திப்போம். அப்படியே ரிவ்யூக்குள்ளே தாவனா ஃபர்ஸ்ட் டிசைனர் பில்டு தான். ஆல்மோஸ்ட் இந்த ஹெட்செட்டை பார்த்தோம்னா ஒரு 2 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா செம்ம கிளாஸி ஃபினிஷில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அதை தொடர்ந்து சென்டரில் பார்த்தோம்னா அந்த கண்டினியூட்டியாக ஒரு மெட்டாலிக் லைன் கொடுத்துருக்காங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. சென்டரில் போல்ட்டுக்கான பிராண்டிங். அப்படி நம்மளுக்கு கீழே பார்த்தோம்னா சார்ஜிங் இரேஷன் லைட், அப்படியே பாட்டமில் டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டில் காம்ப்ரமைஸே பண்ணல. செம்ம ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெய்ஜ், பிளாக் அண்ட் மெட்டாலிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன். உங்களுக்கு அந்த மீதி 2 கலர் ஆப்ஷனையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே பட்ஸ் தான் இருக்குது. ஸோ செம்ம ப்ரீமியமாக டிசைன் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பட்ஸோட ஃபினிஷுமே பார்க்க செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு சார்ஜிங் இரேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டரில் இருக்க இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு டச் சென்சரும் வேலை செய்யுது. அண்ட் இது சுற்றியுமே ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ரிம் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது. டிசைனில் பின்னிட்டாங்க கைஸ். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் போல்ட்டுக்கான பிராண்டிங் ப்ளஸ் இன்னியர் ஃபிட்டுமே செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ இன்னியர் ஃபிட்டுமே எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஃபிட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பட்ஸையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் இயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இன்னியர் ஃபிட்டுக்கு எனக்கு எந்த விதமான லாகும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ நான் நல்லா நோட் பண்ணது என்னென்னா, ஸோ உள்ளே வச்சோம்னா ஸோ செம்ம ஸ்மூத்தாக போய் உட்காந்துக்குது. ஸோ நல்ல ஃபினிஷ் பார்த்தோம்னா ஸோ செம்ம ஸ்மூத்தாக உட்காந்துக்குது. ஸோ கச்சக்குன்னு போய் லாக் ஆகிக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷில் குறைய வைக்கல, எல்லாமே செம்ம ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. பில்டு வைஸ் பின்னிட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு IPX5க்கான வாட்டர் அண்ட் ஸ்வெட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெய்னி சீசனில் இல்லாட்டி ஜாகிங் போகும்போது எல்லாம் ஸ்வெட் ஆச்சுனாலும் இயர்பட்ஸ் தண்ணியில் விழுந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கே வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி இஸ் குட், வெரி நைஸ். அப்படியே நமக்கு சார்ஜிங் இண்டேஷன் லைட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு 4 லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 25%, 50%, 75%, 100% இங்கே 4மே இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா, ஆமாம் பேட்டரி லைஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு மேசிவான 100 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா
மேக்ஸிமம் 4 டேஸ்க்கு மேலே வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு குறைஞ்சது 3 டேஸ்க்கு குறையாமல் இருக்காது. ஸோ குறைஞ்சது 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி சிங்கிள் சார்ஜில் அதாவது 3 டேஸ் வரைக்கும் கண்டினியூட்டியாக யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூட்டியாக ஒரு 2 மூவிஸ் 3 மூவிஸ் பார்க்க முடியும். அதாவது ஒரு 4 டேஸ் கிட்ட வரைக்கும் உங்களால் கண்டினியூட்டியாக பார்க்க முடியும். ஸோ சார்ஜிங் பற்றி உங்களுக்கு எந்த விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் 10 நிமிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 100 நிமிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு சார்ஜிங் பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஹவர்ஸ் சாலிடாக கிடைக்கும். பேட்டரி லைஃப்பை பற்றி உங்களுக்கு டோன்ட் வரி. ஸோ கேஸும் பார்த்தோம்னா நல்லா பல்ஜாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பெரிய பேக்கப்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று ஃபில்ம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, காம்பாக்டாக ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனது டிசைனில் தான். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா செம்ம ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ப்ளூடூத்தோட 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் மீட்டர் பார்த்தோம்னா ஒரு 10 மீட்டருக்கான ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக 10 மீட்டர் ரேஞ்சு கிடைக்குது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஈஸியாக 10 மீட்டர் ரேஞ்சு கிடச்சிச்சு. ஸோ எந்த விதமான லாகும் இல்லை. 10 மீட்டர் தாண்டி போனீங்கனாலுமே உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கிடச்சி, பட் கொஞ்சம் லேக் இருக்கும், ஆடியோ கட் ஆகும் 10 மீட்டர் தாண்டி போனால். ஸோ 10 மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆடியோ லாகும் இருக்காது. ஸோ எனக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு, ஆடியோ லாகே இல்லை அதிகமாக. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ஆடியோக்கோசரம் பார்த்தோம்னா SBS அண்ட் AAC கோடெக் சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது ஸோ எந்த விதமான லாகும் இல்லை. பேஸ் மொத்தம் நம்மளுக்கு இங்கே ஈக்குவலைசர் மோடுன்னு சொல்லி 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மோட்லேயுமே நம்மளுக்கு ஸோ பேஸ் இல்லாமல் மீடியம் பேஸ் அண்ட் ஹை பேஸ் ஆகிக்கலாம். ஸோ 3 மோடு என்னென்ன மோடுன்னு பார்த்தோம்னா ஹைஃபை ரெசல்யூஷன் மோட், அப்புறம் ராக் மோட், அப்புறம் பேஸ் பூஸ்டர் மோடு, மொத்தம் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 மோடு யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைஃபை ரெசல்யூஷனில் பார்த்தோம்னா ஸோ லோ பேஸ், ஸோ பேஸ் பார்த்தோம்னா நார்மலாக மெயின்டைன் ஆகும். ஓகே, உங்களுக்கு ராக் மோடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேஸ் பூஸ்டர் மோடும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேஸ் பூஸ்டர் நல்ல பேஸில் நல்லா ஈஸியாக பூட்டப் பண்ணி கொடுக்குது. ஸோ பேஸ் சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அண்ட் நீங்கள் ஹைஃபை ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க ரிமைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது என்னால் ஈஸியாக நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸும் மட்டும் இல்லாமல் டீட்டெயிலிங் நல்லாவே இருந்துச்சு. ஆடியோ டீட்டெயிலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க கைஸ். ஸோ ஹெட்ஸோட ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஸ்டீரியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாங்ஸ் மூவிஸ் பார்க்கும்போது ஸ்டீரியோ எஃபெக்டான சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் நம்மளுக்கு ANC ENC ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் க்ரௌடோட ஏரியா, பஸ் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் போகும்போது ANC ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஆன் பண்ணி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்ஸ் மட்டும் தான் கேட்கும், சுற்றி இருக்க நாய்ஸ் எதுவுமே கேட்காது. அண்ட் தேவைப்பட்ட ANC நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இது போக டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் வீட்டில் கூப்பிட்றீங்க சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த விஷயத்தில் டிரான்ஸ்பரன்சி மோட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணி தான் போனேன், வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அண்ட் ANC மோடு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யூஸ் ஆகிறத விட வெளியே நீங்கள் சரௌண்டிங்கில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ANC ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ANC பார்த்தோம்னா நல்லாவே வேலை செஞ்சு ஆக்சுவலாக. ஸோ இது போக நம்மளுக்கு இது எல்லாமே நல்ல ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கோசரம் போல்ட்டோட பூமெக்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் குவாலிட்டிக்கோசரம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் கால் பேசுனது நீங்கள் கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் குவாட் மைக்குக்கோசரம் நம்மளுக்கு இங்கே ஜென் மோட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, போல்ட்டோட ஜென் மோட் சப்போர்ட். ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் என்னென்னா ஸோ ப்ரிசம் வாய்ஸ் ஏஐன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு அண்ட் வாய்ஸை உங்களோட வாய்ஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ரிசமோட வாய்ஸ் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக சோனிக்கோ டைனமிக்கு ஒரு சிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோக்கோ நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆடியோ வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் சாங்ஸ் மூவிஸ் எல்லாமே இங்கே நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஆடியோ வைஸ் இதில் வந்தோம்னா செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிளியர் நல்லா பேஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு. பேஸ் பூஸ்டில் வச்சு நம்ம கேட்கும்போது உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சிப் பார்த்தோம்னா ஆடியோ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஆடியோ எந்த விதமான லாகும் இல்லை, எதுவும் குவாலிட்டி டிலே இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆன் பண்ணிட்டேன்டா. பண்ணிட்டியா? இப்போ பேசுறது எப்படி கேக்குது? பேசுறது நல்லா தான் கேட்குது, கிளியராக தான் இருக்கு. ரொம்ப கிளியர், இயர்பீஸ் வச்சு பேசுற அளவுக்கு கிளியர் இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருக்கு. எங்க இருக்க? வெளியே இருக்கியா? வீட்டுக்கு போய் இருக்கேன். வீட்டுல வந்து கீழே போயிட்டு இருக்கு. நாய்ஸ் கேக்குது லைட்டா. எப்ப கேக்குது அப்படின்னா நீ பேசும்போது தான், ஆனா அந்த பரவாயில்ல நல்லாவே வந்து கட் பண்ணுது நாய்ஸை. மத்த டைம்ல கட் பண்ணிட்டு இருக்கா? மற்ற டைம்ல சுத்தமா கேட்கல, நீ பேசும்போது மட்டும் லைட்டா கேக்குது. முடிஞ்ச அளவுக்கு இது கட் பண்ணுது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓகேயா? ஸோ ஓகே, ஸோ போல்ட் Z40 சீரிஸ் பார்த்தோம்னா அவங்களோட சேல்ஸ் மைல்ஸ்டோன் 1 மில்லியன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதையும் தாண்டி நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கேமிங் மோட், ஸோ இந்த பட்ஸ் ஹெட்செட்ஸில் கேமிங் மோட் இல்லாட்டினா ரொம்ப ட்ராபேக்காக போயிடும். ஏன்னா கேமிங் மோட் பார்த்தோம்னா 45 ms கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி கேம் விளையாடும் போது சரி, ஸோ 4 மைக்குமே நம்மளுக்கு அட்ட டைமில் நல்லா செமையாக வேலை செஞ்சுச்சு. ஸோ ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வாய்ஸ் பார்த்தோம்னா செம்ம கிளியராக போய் சேர்ந்துச்சு.
கேமிங் மோட் பார்த்தோம்னா 45 ms கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த லேட்டன்சி கிளிப்பே ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு லேட்டன்சி எதுவுமே பெருசாக தெரிவிக்கல. லேட்டன்சி பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ செம அக்யூரேட்டாக இருந்துச்சு. எனக்கு கேமிங் மோடு நல்லாவே வேலை செஞ்சுச்சு ஆக்சுவலாக. அண்ட் நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ்னு வந்தோம்னா ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ரைட் சைடில் சிங்கிள் டேப் ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் டேப் அண்ட் ப்ளே ஆகுது. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் அண்ட் ப்ளே அண்ட் கால் அட்டன் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணுறது. ஸோ ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட் சாங் மூவ் ஆன் ஆகும். ஸோ இதே நம்ம லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் சாங்ஸ் வரும். ஓகே, இதே நம்ம ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா ஸோ வால்யூம் அப் ஆகும். லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வால்யூம் டவுன் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் நான் ரொம்ப யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதே நம்ம ரைட் சைடில் நம்மளுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு பார்த்தோம்னா ஏஎன்சி ஆன் பண்ணுறது, ஏஎன்சி ஆஃப் பண்ணிக்கிறது அண்ட் ஈவன் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்பரன்சி மோடு நீங்கள் இதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால். இதே நம்ம லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டோ இல்லை நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு சிரி வேக் ஆகும். ஓகே, ஸோ இதே நம்ம கேமிங் மோட் ஆன் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் 4 டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் ஆன் ஆகும். அண்ட் ரைட் சைடில் 4 டேப் பண்ணால் நம்மளுக்கு ஹைஃபை ரெசல்யூஷன் மோட், அப்போ நம்மளுக்கு ராக் மோட், அப்புறம் பேஸ் பூஸ்டர் மோடுக்கு நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ தாங்க டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே மோர் தென் எனஃப் தான். ஓகே, ஸோ இதில் அடுத்து அப்படியே ஆரம்பிச்சிட்டு அண்ட் கடைசியாக ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஸோ இந்த பேர்ட்ஸ் இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஒரு 2000 ருபீஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே தான், இந்த ப்ரைஸிங் இந்த பேர்ட்ஸ் பார்த்தோம்னா நல்லா ஒத்தான பேர்ட்ஸ் தான். அண்ட் சார்ஜிங் இண்டேஷன் லைட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா 4 லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமோ காட்டிடுறேன். ஓகே, மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 25, 50, 75, 100ன்ட்டு. ஸோ நீங்கள் ஈஸியாக இதிலே இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு 50 to 75% தான் நம்மகிட்ட சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் ஒரு 4 days வரைக்கும் நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணாலே 4 daysக்கு மேலே வரைக்குமே நல்லா தாங்கும். ஓகே, பட்ஸோட டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்த்தோம்னா செம ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் ஹெட்செட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ஒன் ஆஃப் ஆல்ரவுண்டர் இருக்கும் கைஸ். ஸோ டிசைன் பில்டு பார்த்தோம்னா செம சூப்பராக இருக்குது. எனக்கு கால் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டிக்கோசம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஆடியோ குவாலிட்டிக்கு. ஸோ ஆடியோக்கு பார்த்தோம்னா நிறைய ஃபோக்கஸிங் பண்ணியிருக்காங்க. போல்ட்டு பார்த்தோம்னா ஸோ செம சூப்பராக இருக்குது. ஸோ அவுட்டோரில் நான் அதிகமாக அவுட்டோரில் யூஸ் பண்ணேன். ஸோ ஏஎன்சி ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஏஎன்சி நல்லாவே வேலை செஞ்சுச்சு. ஸோ எனக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஹெட்செட் ஒன் ஆஃப் ஃபேவரட் ஹெட்செட்டாக இப்போ வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இந்த ஹெட்செட்டை பற்றி பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான் என்னோட சின்ன வீடியோக்கு பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்செட். ஓகே ஸோ அவ்வளோ சின்ன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.